டேய் இவனே யாரும் அந்த மரத்துக்கிட்ட நிக்கிற மாதிரி இருக்கு பாரு. இந்த மரத்துக்கிட்ட இல்லைங்க, நான் வேணும் வளையால அங்க பாருடா. டேய் இந்த மரத்துக்கு பக்கத்துல பாரு, உனக்கு வெளியில வந்து பாரு. யாருமே இல்லண்ணா. ஏன்னா அவர் சாப்பிட பண்றாங்க. வாங்க இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. என்னோட இடத்துல இருந்து பாருங்க, என்னோட இடத்துல இருந்து பாருங்க. டேய் இவனே யாரும் அந்த மரத்துக்கிட்ட நிக்கிற மாதிரி இருக்கு பாரு. எங்கண்ணா? இந்த மரத்துக்கிட்ட. எந்த மரத்துக்கு? இந்நேரத்துக்கு யாரும் நிக்க மாட்டாங்களே. இந்நேரத்துக்கு யாரும் நிப்பாங்களா? இங்கெல்லாம் யாரும் வரமாட்டேன்னு சொன்னாங்க. எங்கண்ணா? டேய் இப்போ சார்ஜ் வரலன்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சா? இது ஆஃப் ஆகுது. காட்டுக்குள்ள வந்து ஏங்க இப்படி பண்றீங்க? இல்லைங்க, நான் வேணும் வளையால அங்க பாருடா. டேய் இந்த மரத்துக்கு பக்கத்துல பாரு, உனக்கு வெளியில வந்து பாரு. யாருமே இல்லைங்க. என்னங்க இப்படி ஆளாளுக்கு பயமுறுத்துறீங்க? ஆமா இல்ல லைட்டா ஏங்க யாருமே இல்லைங்க. யாருமே இல்லண்ணா. ஏன்னா ஏங்க பயமுறுத்துறீங்க? ஏன் அவர் சாப்பிட விடாம பண்றாங்க. வாங்க நீங்க இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, பாத்து 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 இங்க வாங்க. என்னோட இடத்துல இருந்து பாருங்க, என்னோட இடத்துல இருந்து பாருங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க. என்ன இப்படி சொல்றீங்க? என்னமே தெரியலையே. எனக்கு யாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஏங்க நீங்க சொல்றத பார்த்தா ஏங்க இப்படி காட்டுக்குள்ள வந்துட்டு ஏங்க இப்படி பேசுறீங்க? இருங்க இருங்க, நான் வீடியோல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். தெரியுது, இருங்க அமைதியா இருங்க. அப்படியா? இருங்க 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 இருங்க. சும்மா மக்களே நான் சொல்றேன், அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு இப்ப தெரியுதுங்களா? என்ன தெரியுதுன்னு பாருங்க வீடியோல இமேஜ். இங்க இருக்கிறதே மொத்தம் 10 குடும்பத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆட்கள் எல்லாம் காலையில இருந்து அங்க இருக்கிற யாருமே ஒரே ஒரு பாட்டி மட்டும் வந்துட்டு அது காலையிலே போயிட்டு யாரும் இல்லை. இப்போ எனக்கு கேமரால தெரியுது, நேர்லையும் தெரியுது. ஆனா இவங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. வேணுங்கன்னே சொல்றாங்கன்னு தெரியல. இருங்க நான் ரெக்கார்டு பண்ணி அவங்ககிட்ட காட்டிட்டு நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிடுங்க. அப்படியே இருங்க, அப்படியே பார்த்துட்டு இருங்க. இருங்க, உங்களுக்கு அங்க தெரியுதுங்களா? என்ன தெரியுதுங்க அது பார்த்துக்குங்க. நேரம் நீங்கள் இமேஜுக்கு நேராக பாட்டுக்கிறது அந்த மரத்துக்கு பக்கத்தில். நான் இந்த டென்ட்டில் உட்காந்துட்டு இருக்கேன், இவங்க இந்த டென்ட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நான் சாப்பிட்டுட்டு டென்ட் சாத்தலாம் அப்படின்னு சொல்லி படுக்கலாம்னு சொல்லி படுக்கிறேன். நான் பார்க்குறேன். கீழே விழுதுங்க. ஏங்க யாரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க நிஜமாலுமே. சாப்பிட்டு வந்து பாக்குறேண்ணா, பசிக்குதுண்ணே. யாருமே இல்லைண்ணா. நீ ஏன்னா கற்பனை பண்ணிக்கிற? இது ஓப்பன் டெலிஃபோட்டோ லென்ஸ் வரோடு. நீ என்ன பண்ணுற? நான் சாப்பிட்டாங்க போய் பார்த்துட்டே வா. சரிண்ணே. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழூரில் தான் வந்து டென்ட் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமேட்டு இந்த டென்ட்டெல்லாம் பேக் பண்ணிவிட்டு எங்களுக்கும் வேணுங்கிற சாப்பாடு, அதாவது நேற்று வச்ச சாப்பாடு கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுட்டு நடுக்காடு, நடுவளவு, அப்புறம் பார்த்திங்கன்னா மேலூர், இங்கே இதெல்லாம் வந்து போயிட்டு திருப்பி ரிட்டன் கீழே இறங்கணும். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, நேற்று நைட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கும் போது அண்ணன் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்துருக்காரு. அதை வீடியோவும் எடுத்தார். எங்களுக்கு அங்கேருந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பாருடா அப்படின்னாரு. நான் வெளியே வந்து பார்க்கும்போது நார்மலாக தான் இருந்துச்சு, எந்த உருவம் இல்லை. நான் ஒரு காமெடி தான் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருந்தேங்க சத்தியமாக.
அதுக்கப்புறமேட்டு காலையில் அவர் வீடியோ காமிச்சார். அப்போ தான் வந்து எனக்கு பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாயிருச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நைட் டைமில் அந்நேரத்துக்கு அங்கே இருக்கிற ஊர் மக்கள் வந்து அங்கே உட்கார மாட்டாங்க. ஏன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அங்கே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகும்போதே பார்த்திங்கன்னா மணி 10:30 மணி ஆயிடுச்சு. நைட்டே அண்ணா அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் எல்லாத்துக்குமே செம்ம டயர்டாக இருக்குன்னா நான் சொல்லிவிட்டேன். ஆனால் என்ன சத்தியம் முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்குது, எல்லாம் படுத்து தூங்கிட்டு காலையில் என்னென்னு பார்த்துக்கலாண்ணா அப்படின்ட்டேன். அதுக்கப்புறமேட்டு அவர் காலையில் எனக்கு எந்திரிச்சிக்கு அப்புறமேட்டு அந்த வீடியோ காமிச்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கே ஒரு மாதிரி பயமாயிருச்சு. என்னென்னா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரில. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுப்பாங்க. சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் இங்கேருந்து யாரோ பார்த்துட்ருக்காங்க, உட்காந்துருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ எப்படின்னா அவர் இப்படி இருந்தாருங்க. இப்படி இருந்துட்டு அவருடைய வியூவில் வந்து இந்த இடத்துல அந்த மரத்துக்கிட்ட வந்து யாரோ உட்காந்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம், ஜூம் பண்ணுறாருங்க, இங்கே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ அவர் அங்கே போய் நிற்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் நிற்கிற இடத்துக்கும் கொஞ்சம் இந்த பக்கம், ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏங்க இன்னும் கொஞ்சம் இங்கே வாங்க, இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல தான் யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாருங்க. நாங்கள் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் எக்ஸாக்டாக எங்களுக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் அவரு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ என்னன்னே தெரியலைங்க. ஆனால் இப்போ வந்து கேட்டால் ஆமாங்க ஏங்க நைட்டு பார்த்தது இங்கே இப்போ இல்லைங்க அப்படின்றாரு. ஆனால் அவர் சொன்னது காமெடிக்கா அப்படின்றது எங்களால் சொல்ல முடியல. ஏன்னா அவருடைய ஃபேஸில் அப்போ எக்ஸ்பிரஷன் பயங்கரமாக இருந்ததுங்க. எங்க வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஐயோ என்னன்னே தெரில. மொத்தத்தில் நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவில் தாங்க. அந்த கோவிலில் இருந்தனால பெருசாக நாங்கள் பயப்படல. ஏன்னா ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் கோவை அவுட்டோர்ஸ் தான் ஒரு மாதிரி பயந்துட்டு சொன்னார், இதே மாதிரி யாரோ உட்காந்துருக்காங்க வாங்கன்ட்டு. நாங்கள் 2 பேரும் பார்த்தா எங்களுக்கு ஒன்றுமே தெரிலைங்க. சரி ஓகே. இது என்னாச்சு? ஒரு வாட்டர் தண்ணி முடிச்சுட்டு வா. சாப்பிடாது அது எக்கச்சக்கமாக இருக்குங்க. என்ன சொன்ன மாதிரி இதை எடுத்து இதில் முக்கி இதில் 2 பெரட்டு இப்படி பெரட்டி நல்லா அழுத்தி இப்படி எடுத்து வேலை இது மகளே. அதாவது நாய் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வெள்ளை சாப்பாடுங்க, வேறு எதுவுமே இல்லை. வெறும் வெள்ளை சாப்பாடு, அதுக்கே வந்து இத்தனை நாய்ங்க வந்து அடிச்சுக்குது. நாய் கோழி எல்லாமே பிச்சு எடுக்குது. ஏன்னா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மனுஷங்களுக்கே சாப்பாடு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அதனால பார்த்தீங்கன்னா வெறும் வெள்ளை சாப்பாடு போட்டதுக்கே அவ்வளோ தூரம் சாப்பிடுது. ஆனால் உண்மையாலுமே வேஸ்ட் போடுவாங்க. இருக்கிறத காட்டில் கிடைக்காது, அப்படியே வேட்டையாடும் போல இருக்குதுங்க. இது விட்டாம்னா பானை எடுத்துட்டா எல்லாத்தையும் வச்சிடலாம். ஓடி பார்த்தா ஓடிடும். இப்போ நடுப்பட்டியில இங்கே வருவாங்களாண்ணா? சரி, நடுக்காடு. சரி, எல்லாரும் கீழே இறங்கிட்டாங்க. அதான் இப்ப யாரும் இல்ல. என்னங்க நம்பரே, இங்க இருக்கவங்க எல்லாம் கீழே போய் குடிபெயர்ந்து இங்க எப்படி ஒரு கூட்டு குடும்பமா ஒரு இதா வாழ்ந்துருக்காங்களோ அதே மாதிரி கீழே இவங்க ஒரு கிராமத்தை உருவாக்கிருக்காங்க. அதுல இங்க இருந்து போன ஒரு கிராமத்தாளுங்க மொத்தமானு அங்க இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாம் ரோடு வந்துருச்சுன்னா மேல வந்துடும். இப்ப வந்தா கீழூர், இப்ப நம்ம நேத்துல இருந்து நீங்க பாத்துருப்பீங்க, அந்த நம்ம இருந்த கிராமம் கீழூரோட கிராமத்தோட கடைசி வீடு இதுதான். இதோட முடிஞ்சது. அதாவது நெருக்கமா இருக்கிற குடியிருப்புகள் மாதிரி இருக்கிற இடம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 2 வீடுகள் உள்ள ஏதாவது பாலத்துல இருந்தா இருக்கலாம். ஒரு 1 hour ஆகுங்களாமா அடுத்த கிராமம். அதுக்கு அடுத்து அங்கிருந்து 1 hour ஆகுங்களாமா. நடுப்பட்டி நடுக்காடே இல்லைங்க, இதானுங்களா? இதுதான் நடுக்காடா? நடுக்காடோட ஃபர்ஸ்ட். இங்க எத்தனை வீடு இருக்குங்க?
இது மட்டும் தான் நடுக்காடுங்களா? இங்க எத்தனை வீடு இருக்குங்க? பாக்கலாங்களா? இது வந்து நடுக்காடு. நடுக்காடு தானே? ஐயா கோயம்புத்தூர்ல வந்துருக்குங்க. கோயம்புத்தூர் தான் பெருமாள் அதுக்கு மேல. சரி, 2 கிராமம் இருக்கிறாங்களா? சரி, சும்மா அப்படியே பார்த்துட்டு ஒரு வீடியோ மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் நடுக்காடுங்க. ஆமா, இது ஃபுல்லாவேங்களா? நடுக்காடுல மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்குங்க? குடும்பம் எல்லாம் கீழே எல்லாம் நிறைய இருக்காங்க. சொன்னாங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு. ஆனா எத்தனை வீடு இருக்குங்க இங்க? நாம அதெல்லாம் எனக்கு 20 வீடு இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அதிகமா இல்ல, அது அவங்க சொன்னது நடுவளவுலன்னா 20 வீடு இருக்குங்க. இந்த ஏரியாலங்களா? இந்த ஏரியா தான் சொல்லுவோம். நடுவளவு இங்கிருந்து எவ்வளவு தூரம் போடுங்க? அது பக்கம் தாங்க தான். இந்த ஒரு ஓட விட்டு தான் பாருன்னா அப்படியே சுத்தி பாக்கலாங்களா? இது உங்க வீடுங்களா? சோலார் இருக்குங்க. கரண்ட் இருக்கு. அந்த சைடு பேக் சைடுல போகுதுண்ணா. ஆமாங்க. இதெல்லாம் நடுக்காடுங்க. இங்கே சோலார் வச்சிருக்காங்க, ப்ளஸ் கரண்ட் இருக்கு. அண்ணா, இது என்னது? இது என்னது? ஆண்டனாவா? இதுவா? எஃப்எம் ஆண்டனா போல இருக்குங்க. நடுக்காடு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 25 வீடு. அப்படியே வந்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5-6 வீடு இருக்கு. இந்த சைடு ஒரு 5-6 வீடு இருக்கு. அந்த வீடெல்லாம் கட்டி 50-60 வருஷம் அதெல்லாம் பல தலைமுறை இருக்காங்க. இதெல்லாம் 60 வருஷத்துக்கு மேல வீடு கட்டி 60 வருஷம் இருக்குங்களா? அந்த அம்மா கட்டி வந்து புதுசுல வீடு கட்டிட்டாங்க. ஓ, அவங்க கட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல வீடு கட்டிக்கிறாங்க. 60 வருஷம் மேல இருக்குங்க. இதெல்லாம் புதுசா கட்டினதுங்களா? இல்ல இல்ல, எல்லாமே அத முன்ன கட்டின வீடே தான். அது தவறம் தான். இப்ப கூரை எடுத்துட்டு தகரம் போட்டதான். தவறம் போட்டதான். 100 வருஷம் மேலைங்களா? எங்க எல்லாம் விவசாயம் தான் பண்ணிக்கிறீங்க? விவசாயம் தான். இங்க எல்லாம் மயில், இந்த குரங்கு எல்லாம் அதம் புளியுதே. அதனால விவசாயம் பண்றதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. மயிலு தான் கூட்டமா 100 குடி 50 குடி வந்து போகுது. அதனால பண்ண முடியறது. அதனால பண்ண முடியல. இல்லன்னா முன்னெல்லாம் இந்த 20 வருஷத்துக்கு முன்னெல்லாம் போட்டதெல்லாமே போட்டாட்டம் கிடக்கும். அத கலந்து அறுப்பாங்க, அடிப்பாங்க. இப்ப எல்லாம் வந்து எல்லாம் அலும்பு பண்ணுது. ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப எல்லாம் இந்த ரேஷன் அரிசி தான் வாங்கி தின்னுட்டு கிடக்கும். கத்திரி செடி, ஒரு தக்காளி செடி, ஒரு மிளகா செடி எதுவும் வைக்கிறதா முடியல. எல்லாம் தலைய கொத்தி 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 சாப்பிடுதுங்க. மிளகா செடியுமே சாப்பிடுதுங்க. எதுவுமே விட மாட்டேங்குது. ஒவ்வொரு ஊர்ல ஒரு ஊர்ல யானை தொல்லை, காட்டு மாடு தொல்லை, இங்க மயில் பிரச்சனை. மயில் எக்கச்சக்கமா வந்துருச்சு. கரடி எல்லாம் இருக்குங்களா இங்க? கரடி எல்லாம் கரடிய சிங்கம் பில்லி அதெல்லாம் இல்ல எங்க. இந்த மயில் தான் வந்து. நீங்க கீழே எல்லாம் போயிட்டு வருவீங்களா? கீழே போயிட்டு வருவோம். எப்ப போவீங்க? இப்போ தேவை ஏதாவது வாங்குறதுக்கு போவீங்க இல்ல டெய்லி? மாசம் ஒரு தக்கம் போய் பொருள் வாங்கிட்டு வரதுக்கு போவோம். இங்க இருந்து டெய்லி வேலைக்கு போயிட்டு வர மாதிரி யாராவது இருக்காங்களா? இல்லைங்க,
டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு வண்டியே வருது, பஸ்ஸா வருது, போயிட்டு வருவாங்க. போனா 6 மாசம் 1 வருஷம் ஆயிரம் வெளியில வேலைக்கு பார்த்துக்கு அப்புறம் தான் வருவாங்க. இங்கெல்லாம் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கும் ஹாஸ்டல் கொண்டு போய் சேர்த்துனா அது 6 மாசம் கழிச்சுதான் போய் பார்க்கணும் வரணும். அப்புறம் நாங்க குழம்புக்கு அரிசி எது வாங்கன்னா ரேஷன் கடைக்கு மாசம் ஒரு பக்கம் போவோம். அப்புறம் குழம்புக்கு கீழே தான் போகணும். அது போய் 20 காலம் ஆச்சு தூக்கின்னு வரதுக்கு 2 தடம் நடக்கணுங்க. ஆனா ஓட்டு போடுறதுக்கு இங்க வருவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க. அது ஓட்டு வாங்கின்னு போறதுக்கு வருவாங்க. இதெல்லாம் மேலே ஏற்ற மாட்டாங்க. ஓட்டு மட்டும் போடுன்னு வாங்கிட்டு போயிருவாங்க. எங்க ஊருக்கு எந்த சலுகையும் செய்ய அதான் ரோடு சாங்ஷன் பண்ணிருக்காங்களா? அடுத்த மாசம் ஆரம்பிக்கிறாங்களாமா? அது பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அது எப்ப இல்லைங்க, கீழே அந்த செட் எல்லாம் போட்டுருக்காங்க, ஆளுங்க தங்கறதுக்கு செட்டு கல்லெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க பார்த்தோம். அடுத்த மாசம் ஆரம்பிச்சிருவோன்னு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு. அப்படி சொல்றாங்க. நாங்களும் அப்புறம் வரும்னு ஆசைதாங்க. நீங்க ரொம்ப வருஷமா ரோடு கேட்டுட்டு இருந்தீங்களா கவர்மெண்ட் கிட்ட? அதெல்லாம் இப்ப 30 வருஷத்துக்கு முன்ன புடிச்சு ரோடு கேட்டுக்கிட்டே தாங்கிறோம். இப்ப இந்த கரண்ட் வந்து இப்ப என்ன ஒரு 15 வருஷம் தான் ஆகுது. 5 வருஷம் ஆகுது. எந்த ஆட்சியில போட்டது கரண்ட்? கரண்ட் இப்பதான் இந்த அது தெரியல. இல்ல திமுக ஆட்சி இல்லீங்களா? திமுக ஆட்சியில தான். திமுக ஆட்சி இல்லைங்க, அதிமுக கேட்டீங்கன்னா அமைச்சர் தெரியாதுங்க, விடுங்க. இல்லைங்க, இந்த இடத்துல இப்போ கலைஞர் இருந்தப்போ நிறைய இடத்துல சின்னூருக்குலாம் கரண்ட் அவர் தாங்க கொண்டு போயிருக்காங்க. அதுக்காக தான் கேட்டேன் நான். அந்த மலைவாழ் மக்களுக்கு இந்த கரண்ட் அடிப்படை வசதி எல்லாம் அந்த டைம்ல அவங்க கொஞ்சம் பண்ணிருக்காங்க. சின்னூர்லயும் இப்பதான் ஒரு 30 வருஷத்துக்கு மட்டும் தான் போட்டாங்க. கருணாநிதி ஆட்சியில தான் கரண்ட் போட்டாங்க. என்னங்கம்மா? கருணாநிதி ஆட்சியில கரண்ட் போட்டாங்க. அதான் அந்த டைம் சின்னூருக்கும் அப்படிதான். அந்த டைம்ல இதை விட அது 3 ஆறு தாண்டணும்ல, எங்கேயா ஏத்தி வரணும். அங்க ஆறு வந்துன்னா தண்ணி போக முடியாதுல்ல. அங்க கிராமம் இருக்குங்கம்மா, பெரிய ஆறு ஒண்ணு போங்க, மழை வந்தா வெள்ளம் போகும். அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. ஆத்துக்கு முன்னாடியே உட்காந்துட்டு மழை தண்ணி நிக்கிற வரைக்கும், தண்ணி கம்மியாற வரைக்கும் ஆத்துல போனா அடிச்சுட்டு போயிருவாங்க. பிரசவம் பாக்குறதுக்கு தோழி கட்டி கொண்டு போய் அந்த ஆத்துல தண்ணி வந்து அந்த இடத்துல பிரசவம் எல்லாம் பிறந்தெல்லாம் இருக்குங்க. தேனிலிங்க இங்கேயும் அது மாதிரி இங்க பிரசவமானா வலி பிடிச்சுக்கிட்டா சட்டை கட்டி தான் தூக்கிட்டு போவோம். அதுவும் பாதி வழியிலேயே அது நீங்க இங்கேயே பாத்துக்கலாம் இல்லைங்க. இல்லனா அவங்க ஹாஸ்பிடல் கூட்டு போலாம் தான் கூட்டு போறாங்க. அப்புறம் சட்டை கட்டி தூக்கிட்டு போறோம், தோழி கட்டி கொண்டு வரீங்க. அப்புறம் அது பாதி வழியில கூட பிறந்துரும். ஓ, பாதி வழியில பிறந்ததுங்க. ஏன் இங்க இருந்து கீழே போறதுக்கு முன்னாடி வலி வந்துச்சுனால கஷ்டம் தான். கொஞ்சம் ஒரு 7 மாசம் ஆகும்போது கீழே கொண்டுட்டு போயிருவாங்க இல்லைங்களா? அது இப்பதான் கீழே எல்லாம் வீடு கட்டிக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அப்படி கீழே போய் இருக்கிறாங்க. முன்னெல்லாம் அப்படியெல்லாம் இல்ல. இங்க இருந்தேதான் அப்படி சட்டை கட்டிக்கணும். இந்த மாதிரி அம்மா எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா சட்டை கட்டி தூக்கணும். கழுதைகள் எல்லாம் வச்சு பொருள் எல்லாம் கொண்டு வரது இல்லைங்களா இங்க? கழுதை இப்ப 1 வருஷமா வந்திருந்தது. அதெல்லாம் அந்த கோயில் கட்டுறதுக்கு எல்லாம் பொருளை தூக்கிட்டு வந்தது. அந்த கழுதுக்காரர் நம்ம வயசாகிட்டாரு. கழுதுக்காரர் விட்டா மறுபடியும் காரம் கழுது ஓட்டுறதுக்கு வழியில அப்புறம் ஓட்டிக்கிட்டு போயிட்டாரு. மாசோட நடந்து கொஞ்சம் போயிட்டு வரதா கொஞ்சம் கஷ்டங்க. போயிட்டு கீழே இருந்து சுவாமி தூக்கிட்டு வரதுக்கு சரியான கஷ்டம். அதான் ஒரே மாதிரி மேடாவே இருக்குதுங்களே. கீழ இருந்து கீழே எங்களுக்கெல்லாம் அழுவாச்சி வந்துரும். 10 கிலோ அரிசி தூக்கிட்டு வர்றதுக்கு அழுவாச்சி வந்துரும். இந்த மழையானது பார்த்தோம்னா என்ன இருந்தாலும் சேர்றது மாசத்துல ஒரு தடவை போனாலே அழுவாச்சி வந்துரும். தூக்கிட்டு ஏற முடியாது. அது தரத்து நடுவு வச்சு 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 உக்காந்து தண்ணி 2 வாட்டர் தண்ணி மாட்டிக்குவோம். அதுவும் வெயிட்டு. அந்த பாரு பெரியவரெல்லாம் 5 கிலோ ஆச்சு தூக்கிட்டு வரதே பெருசு. அது முதுகுல பாதி கையில பாதி கொண்டாந்து போடுவாரு. இந்த கிளவி நடக்கிறது அவனால எண்ணெய் கழிக்க மாட்டாரு. அவன் வெளியே போயிட்டாங்க. இப்ப இங்க இருந்து பெருமாள் மலைக்கு வழி இருக்குங்களா? வழி இருக்குது, போவாங்க. இதுல இருந்து போகணுங்களா? இங்க இருந்து போகணும். அந்த வழியும் அந்த குறிஞ்சூர்ல இருந்து பள்ளிக்கூடத்துல இருந்து அப்படி நட்டா வழி போகுது. இதுல இருந்து இப்படியும் போவாங்க. அந்த மலைக்கு பின்னாடி மேலூர் இருக்குங்களா? அதுக்கு மேல மேலூர் இருக்குது. அந்த மலைக்கு மேல அந்த கோயில் போய் அந்தாண்ட போகணும். அது கொஞ்சம் பள்ளத்துல இருக்குது. அது பள்ளம். மேலூர் போயிட்டு மறுபடியும் இப்படி வரணும். அப்படியே போலாம். கொல்லம்பட்டி வழியா அப்படியே வழி போகுது. சரி, இந்த மாதிரி நாங்க ஏதாவது கிராமம் எல்லாம் போய் எடுத்து பாப்போம். அதுதான் பதிவு பண்ணி வச்சுக்குவோம். கீழே எவ்வளவு தூரங்க அது ஊரு? அடுத்தது நடுவளவு அது பக்கம். அங்க எத்தனை வீடு இருக்குங்க? அங்க ஒரு 10 வீடு இருக்குது. ஆள் இருக்காங்க. இங்க எல்லாம் கீழூர்ல வீடு நிறைய இருக்குது, ஆளு கம்மியா இருக்காங்க. இங்க ஆளுங்க கொஞ்சம் இருக்குங்க. எல்லாம் கீழே அந்த
ரோட்டுக்கு கொட்டா போட்டுக்கு அதுக்கு கொஞ்சம் மேற்கு தள்ளுனாத்தான் அங்க போய் வீடு இதோட பெரிய ஊரா கட்டிட்டாங்க காலனி. நிலம் வாங்கி 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 விலைக்கு வாங்கி பெரிய ஊரா எல்லாம் கட்டிட்டாங்க. பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுக்கு, வேலைக்கு வெட்டிக்கு போறதுக்கு, தங்கி இருக்கிறதுக்கு. இங்க மலையிலிருந்து போகணும் மலை, அங்க பெரிய ஊராலாம் ஆகி போச்சு. அங்க ஒரு ஊரா, இங்க கள்ளமலையில நறுசா மேலூர் நறுசாவே இறங்கிச்சு. அப்புறம் இங்க இருந்து பாதி பேர் போயிட்டாங்க. இப்ப எங்களாட்டம் இருக்கிறதுனா வீட்டுக்கு ரெண்டு பேரு இருக்கிறோம். பிள்ளைங்க எப்படி உங்களாட்டங்கிறவங்க எல்லாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு வேலைக்கு போறதுக்கு கீழே இறங்கிட்டாங்க. அப்புறம் எப்படி சனம் இருக்கும்? இப்ப ரோடு போட்டா எல்லாம் மேலே வந்துருவாங்க. போட்டா எல்லாமே வந்துருவாங்க. காடுங்கிறதானே இருக்குது. அங்க வந்து கூலி வேலை தான் செய்யறாங்க. கூலி வேலை தான். பட்டா நிலமெல்லாம் மேல இருக்கு, கீழே போய் கூலிக்கு வேலை செய்யறாங்க. ரோடு போட்டாலும் எல்லாம் வந்துருவாங்க. எங்க போனாலும் கூலிக்கு வேலை செஞ்சுட்டு அங்க தங்கறதுக்கு வந்தாராங்க. இங்க இருந்து போய் வேலைக்கு போயிட்டு வர முடியாது. இங்க இருந்து போயிட்டு ஏறதுக்கே பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களும் வர முடியாது. அதுக்குனால அப்படி போயிட்டாங்க. அதெல்லாம் வேலைக்கு நிலம் வாங்கி வீடு கட்டிக்கிட்டு அங்க இருக்கிறாங்க. அல்லனா சனம் பூரா இங்கேதான் இருப்பாங்க நிறைய. வண்டி அப்புறம் வண்டி வந்துட்டு போறதுக்கு ஏதாவது அதுக்கு ஒரு வண்டி இதுக்கு கடைகள்லாம் வரும். அப்ப இதெல்லாம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டே ஆயிரும். நல்லா பண்ணலாம். கண்டிப்பா ரோடு வந்துச்சானா இந்த பெருமா கோயிலுக்கு தேனியும் நடந்துகிட்டே இருப்பாங்க, எல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. இப்பயும் ஆடி 18க்கு இந்த வாசப்பொங்கனைக்கெல்லாம் நிறைய வருவாங்க. கோயிலுக்கெல்லாம் வந்துகிட்டே தாங்கிறாங்க. மாசம் மாசம் வந்துகிட்டே தாங்கிறாங்க. இப்ப நீங்க விளைய வைக்கிறதையும் கீழே கொண்டு போய் கொஞ்சம் வெளியே விக்கலாம் இல்லைங்களா? நாங்க வேலை வைக்கிறதுக்கு போட்டு தூக்கணும்னா 500 ரூபா கூடு. கூலி 500. அது விக்கிறதுக்கு எவ்வளவு கீழே கொண்டு போய் எவ்வளவு கேக்குறாங்க. ஒரு தாறு ஒரு வாழைத்தாறு எடுத்துனோம்னா 500 ரூபா கூலி கேக்குறாங்க. கீழே எடுத்துனோம்னா 200க்கு 300 தான் வாங்குவாங்க. அப்ப 200 ரூபா நம்ம கையில இருந்து கொடுக்கணும். நம்ம கையில இருந்து கொடுக்கணும். இப்படி ஆகுதுங்க. அப்புறம் என்ன நாங்க அப்ப இங்க மேல விளையிற பொருள் எதுவுமே இப்ப கொண்டே போறது கீழே. அது நாங்க 2 தின்னுவோம், மாட்டுக்கு 2 போடுவோம், வாழ்ப்போம். அவ மேல ஒரு ஐயா எல்லாமே போட்டுருக்காருங்களா, மல்லி மஞ்சள் அது இதெல்லாம் போட்டுருக்காரு. ஆனா எதுவுமே அப்படியே மஞ்சளுக்கும் வெட்டி வேசி பாங்கு பண்ணி அது தூக்கிட்டு போனா 500 ரூபா தான் கூலி. 25 காலம் தூக்கிக்கிட்டு போனா அவ்வளவுதான் தூக்க முடியாது. அதுக்கு மேல தூக்க முடியாது. அதான் 500 ரூபா கூலி கொடுக்கணும். கீழே அடிக்காத கொண்டு போய் போட்டுருவாங்க. அதனாலதான் எங்க மலையில எதுவும் வருமானம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறமா இந்த மயில் வந்து எல்லாம் தொலை பண்ணுது. ஒரு சைடு மயில், இன்னொரு சைடு இங்க இருந்து கொண்டு போற கூலி. மயில் பாரு, கிழங்கு வச்சா வரும், கடலக்காய் போட்டா வரும், சாம தேனை எல்லாம் வேசா. முன்னெல்லாம் ஒரு பண்ணைனா 10 மூட்டை 15 மூட்டை சாம தனியா அடிக்குவோம். ஆடி மாதம். இப்பெல்லாம் எதுவும் அடிக்கிறதுக்கு வழி இல்லாத போயிடுச்சு. இப்போ கூலி ஒரு சைடா இருந்தாலுங்க எங்களால அதிகமா விளைய வைக்க முடியும். மயில வந்துடுது. அப்ப அதுல வந்து விற்கவும் முடியாது. இதெல்லாம் பெரிய தூக்கிட்டு போக மாட்டாதான் அதெல்லாம் அங்கே போட்டுக்கிட்டு திங்கிறாரு. இதுதான் எங்க விளையாட பழம். இந்த மலைவாழை. பழமெல்லாம் நல்லா இருக்கு. இங்க எந்த பழமும் பூம்பழம், சாம்பாள பழம் இப்ப கொண்டு போறதெல்லாம் அப்படியே வச்சிருக்கீங்க. நம்மளால தூக்க முடியல. எங்க ஒரு காசு பண்ணுவீங்க? வண்டி 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 வந்தா இந்த அம்மாவை உக்காத்தி கூட வச்சு கொண்டு போய் விட்டுருக்காங்க. நடக்க மாட்டாதுன்னா வண்டியில கொண்டு போய் பாடலாம். பழம் தான் கூட வச்சிருந்தாரு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அது சாப்பிடறதுக்கு தான் கொண்டாந்து கொடுக்குது. நல்லா இருக்கும் பழம். இன்னொன்னு மேல சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க வழி. அதே முன்னெல்லாம் மாங்காய் இருக்கும், பலாப்பழம் இருக்கும், கொய்யா காக்கும். இப்ப இந்த மாசத்துல எதுவுமே இல்ல. மாங்காய் டைம்ல எல்லாம் வந்திருந்தீங்களா மாங்காய் நிறைய கிடக்கும். பாரு அந்த மாங்காய் எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு இல்லாத அழிவே போகுது. குரங்கும் எல்லாம் அது மாரி பண்ணுது. இப்ப அந்த சீசன் வந்து குரங்கு இறங்கிடுதுங்க. தோட்டத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாங்காய் சீசன்லாம் அப்படி இருந்துச்சு வச்சோமா மாங்காய் எல்லாம் நெருங்கிச்சா அழிவே போகுது. குரங்கு கடிச்சு 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 போட்டுருக்கு. அதுக்குள்ள பாருங்க ஒரு குண்டுக்கால உளுந்து போட்டுக்கிறேன். அது முளைச்சதுல இப்ப அந்த இடத்துல உக்காந்து முடக்கிறேன். இன்னும் விளைய வரைக்கும் முடிக்காம பட்டாசுக்கும் போறதில்ல. பட்டாசுக்கும் போறதில்ல. மயில ஆள் தோத்தணும் ஓடிடுதுங்களா? ஆள் தோத்தினாலும் போனாதான் எந்திரிச்சு பறக்குது. இல்ல அசுர மாட்டேங்குது. சாம போய் எங்க செடி ஓரமாக அங்க போய் ஒளிஞ்சுக்குவோம். ஆள் என்னத்துக்கு வர்றாங்கன்னா சாம வந்து அப்படி பண்ணுது.
சரி போயிட்டு வரேங்க. போய் பாத்துட்டாங்க. இப்போ அந்த ஊர்ல இருந்து அப்படியே மலைக்கு போக முடியுங்களா? மேலூர்ல ஆறு இல்லைங்க, ஆறுமே இல்ல. இல்ல பாக்குறதுக்கு சும்மா பாக்குறது வழிதான். நீங்க அந்த ஊர் பாத்துட்டு அங்க பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரே நெட்டா கோயிலுக்கே போகுது. அங்க மேலூருக்கும் தரும். வழி கொஞ்சம் மட்டமா இருக்குங்களா? ஓரளவுக்கு ஏறுற மாதிரி பஞ்சம் ஏறி தான் போகும். அப்ப இப்ப வந்துட்டு போறதா கரெக்ட். சரி பாத்துட்டு வரேங்க. நாங்க பாத்துட்டு நேத்து வந்தோம். இன்னைக்கு நைட்டு போகணும். வேற பாத்துட்டு நைட்ல தான் நடந்து போகும் போல இருக்குது. எந்த ஊரு நீங்க? கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூரா? சரி போங்க. சரி பாருங்க. சரி போய் பாத்துட்டு வாங்க. இந்த மாதிரி முச்சந்தில தான் கொண்டு போடணும். அப்படியா? அப்பதான் மத்த குஞ்சுகளுக்கும் நல்லது, அந்த கோழியும் கரெக்டா இருக்கும். இதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காதானா? இருக்கும், முட்டை இருக்கும். ஆனா எப்படி போகும்? இதுலதான். இதுலயே நேரம் ரோடு போகுது. நம்ம வில்லேஜ் இங்க தானே பார்த்தோம். லைன் எப்படி போகுது? இல்ல நேராவும் போகுதுங்க லைன். அது வேற கிராமம் மாட்டிருக்குங்க. அது அண்ணா இந்த ஓடையில தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தண்ணி அங்க திறந்து விடலைன்னா மாசம் மாசம் வந்து எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா இந்த ஓடை தான். இப்ப அந்த ஓடையிலயும் தண்ணி இல்ல. இன்னொரு கிராமத்துக்காக நடந்து போயிட்டு இருக்கோம். பார்க்கலாம் அங்க எப்படி இருக்குன்ட்டு. நான் அப்படியே விளையாட்டுத்தனமா கேட்டேன் பாத்தீங்களா? அதை வச்சிருங்க. நான் ஒரு தடவை கேட்டதுக்கு ஓடி இன்னொரு தடவை ஓட்டு அதை கட்டுக்கூடாது. நடுவில் வந்தாச்சுங்க. இதெல்லாம் என்ன மாங்காய் மரம் தானே? இதெல்லாம் மாமரம். மாங்காய் சீசன் வந்து மாங்காவை தள்ளிட்டு போயிருக்கலாம். சாப்பிட்றதுக்கு சொல்றேன். எல்லா விட பூட்டி தானே இருக்கு. இந்த மாடு கீழே மேய்ச்சிட்டு வாங்க பாருங்கண்ணா. வாங்க கீழே ஒரு வீடு இருக்கு, அப்படி பார்ப்போம். 2 காளை மாடு இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கண்ணுக்குட்டி இருக்கு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் ப்ளஸ் ஒளிப்பெருக்கிலாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்த பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. மறக்காமல் கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். ஒரு டைம் ட்ரெக் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். நடக்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக ட்ரெக் பண்ணி வந்து இந்த பிளேசஸ் எல்லாம் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எதாவது டவுட்னா என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நடுக்காடு வழியா வந்தாங்க. நடுக்காடு வழியா வந்தாங்கம்மா. ஆமாமா அவங்கள போய் பார்க்கலாமாண்ணா? போங்க, அப்படி போங்க. இருங்க, வராங்க. பார்த்து தரேன். இங்க எத்தனை வீடு இருக்கு இந்த நடுவளவுல? எல்லாம் அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மொத்தம் எத்தனை வீடு, குடியிருப்பு எத்தனை இருக்குங்க வீடு? ஒரு எல்லாம் கீழையும் மேலையும் வர எல்லாம் அங்க வீடு கொடுத்துக்கிறாங்களா? எண்ணிக்கையில ஒரு 25 வீடு இருக்குங்களா? எங்க இந்த கிராமத்துல ஒரு 25 வீடு இருக்குங்களா? குடியிருக்கிறது 10 வீடு, ஆனா 20 வீடு இருக்கு. மொத்தமா 20 வீடு இருக்குங்க. அதுல குடியிருக்கிறவங்க 10 குடியிருக்காங்க. அவங்களும் தான் வரவும் போவோம். அதான் வேலை வெட்டிக்காக கீழே போய் தங்கிக்கிறாங்க. எல்லாம் இங்க ஒரு வருமானமும் இல்ல தம்பி. சரி. அது நிலம் எல்லாம் கீழே போய் கூலி செஞ்சு தந்தக்க எங்களுக்கு மழையில என்ன வழி இல்ல. அப்புறம் போனா அந்த கீழே எல்லாம் கூலிக்கு வேலைக்கு போறாங்க. நாங்க ஆடு மாடு வச்சுன்னுக்கிறவங்க போக முடியாது. அந்த ஆத்து வேலைக்கு போய்கிட்டு அப்படிங்கிற இன்னைக்கு என்னமோ வரிச்சு போறப்புன்னு வேலை இல்ல. அல்லனா எல்லாம் அங்க வந்திருப்பாங்க நிறைய. அதே நீங்க கீழே போயிட்டு இங்கிலீஷ்ல சொல்றீங்க, எங்களுக்கு தமிழ் தெரியல. இந்த ரோடு போட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதியும் வந்துடும். ஒரு வருமானம் வந்துடும். நீங்க ஆடு மாடு மேய்க்கிறதாங்க இதுங்களா தொழிலுங்க? ஆமா கண்ணு, ஆடு மாடு இருக்குது. அப்ப கொஞ்சம் விவசாயம் அதான் அது உங்களுக்கே பண்ணிக்கிறீங்க. விவசாயம் வெளியே கொண்டு வரதுல மாடு ஆடா இல்ல? விவசாயம் பண்ற பொருள் இல்லங்க.
அதெல்லாம் நாங்கெல்லாம் பண்ணுறதில்ல. அங்கே வந்து நான் எல்லாம் பிள்ளைங்களெல்லாம் கீழே போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் இருக்கிறோம். நாங்கள் ஆடு மாடு பார்த்துக்கிட்டு இந்த ஆற்று வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறோம். காடெல்லாம் விவசாயம் பண்ணல. ஆத்து வேலைங்கன்னாங்கம்மா? ஆத்து வேலைன்னா அது என்ன வேலைங்கம்மா? ஏரி வேலை. ஏரி வேலை. சரி. ஏரி தூர்வா. அரிசி பொருட்கள்லாம் கீழே இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு அதெல்லாம் ராஜீபுரம் போய் வாங்கிட்டு வந்தா தான். மாசத்தோட போயிட்டு இருந்தீங்களா? ஆமா, எங்களுக்கு ரேஷன் கடையே அங்க கல்லாங்குளம் போனாதான். நீங்க எந்த ஊரு? கோயம்புத்தூரா? இப்போ பெருமாள் மலைக்கு எப்படி போறதுங்க? வழி இருக்குங்களா? இங்க இருந்து இருக்குங்களா? பெருமா கோயிலுக்கா? நீங்க அங்க போங்க. அப்படியே அந்த குறிஞ்சூர் இந்த தடம் தெரிஞ்சு போவீங்களா நம்ம தெரியல. குறிஞ்சூர் போய் தான் போகணுங்களா? இங்க இருந்து வழி இல்லைங்களா? வழி இருக்குது. நீங்க போவீங்களா? நம்ம நினைச்ச இடம் குறிக்கும் மெரிக்கும் போயிட்டீங்கன்னு வச்சுக்க. சரி சரி சரி. அந்த வழி என்ன அவங்க காட்டினாங்கன்னா அப்படி நெட்டா போகலாம். அப்போ அங்கிருந்து அப்படியே மேலூர் போய்க்கலாங்க. மேலூருக்கு போகலாம். அந்த ஈபி லைன் அப்படி ஒண்ணு போகுது இல்லைங்க? அது இங்க வருதா? அப்படி ஒண்ணு போகுது. அது எங்க போகுது ஈபி லைன்? அங்க காட்டு பக்கம் எல்லாம் குடியிருக்காங்களா? அது கிராமங்களா இல்ல சும்மா வீடு? இல்ல, அப்படியே காட்டுல அங்க அங்க ஒருத்த அப்படி கீழூர் ஒரு மலை, அந்த மலைக்குள்ள அப்படியே அங்கங்க இருக்குங்க. அதுல இது வந்து நடுவளவு, நடுக்காடு, குறிஞ்சூர், அப்புறம் மீதி இருக்கிற ஊர் பேர் கிடையாதுங்க. 2 வீடு 3 வீடு இருக்குங்களா? ஆமா ஆமா, கூடலாம் அதிகமா இல்ல. ஆனா எல்லாம் அந்த ஒரு வீடுனால ஈபி லைன் போகுதுங்க அந்த இடத்துக்குங்க. பாதி வரைக்கும் போது அதிகம் போகலைங்க. லைன் அப்படி போச்சுங்களா? எந்த வழியும் தெரியல. அதான் அங்க ரொம்ப நேரம் பாத்து. அங்க எல்லாம் அப்படி ஒண்ணும் வீடு இல்ல. அது அங்க போன ஒரு பாதி வெளியே போச்சு. அப்புறம் எல்லாம் சேனல் அதெல்லாம் அந்த அப்படியே நிறுத்திட்டாங்க. அவங்கவுங்க காட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல. ஆள் இல்லாதனால இந்த ரோடு வசதி இல்ல, அதெல்லாம் போய் கீழே எல்லாம் மக்கள் எல்லாம் சம்பாரிச்சு சாப்பிடுது. அதனால எல்லாம் அப்படி அப்படியே நிறுத்திட்டாங்க. அது வந்து கெவர்மெண்டாட வர்றது அவ்வளோ கடை நிறுத்திடுறாங்க. இது வந்து ஈஸி பண்றதுன்னா அவர் காசு பணம் செலவு பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா சோலார் பண்ணிக்கல அந்த ஒளிபெருக்கல முடியாது. அது முன்னாடி வந்துச்சு, ரைட் வர்றதுக்கு முன்னாடி வந்துச்சு. சரி சரிங்க. அப்புறம் ரைட் வந்ததும் அது ஈஸி பண்றதில்ல. சோலார் யூஸ் பண்றாங்க. இல்ல அது கீழே அந்த சவுண்ட் ஒளிபெருக்கி மாதிரி ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றீங்க? அந்த சோலார் கீழே என்னமோ பிளேட் மாதிரி மாட்டிருக்கீங்க, அது என்ன கேக்குறியா? அது என்னன்னு ரேடியா. ரேடியாக்குங்களா? ரேடியோ போட்டு விடுறது. அது வல்லம்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி சொல்லுவீங்க அங்க? நீங்க வேற ஒளிபெருக்கியும் பாங்க, ஒளிபெருக்கியும் பாங்க, ஸ்பீக்கரும் பாங்க. ஸ்பீக்கரா? ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு. டிஷ் இல்லைங்க, எங்க நீங்க வேற. அது வந்து குழாயும் பாங்க. எங்க கீழே எல்லாம் வந்து இப்படி ரேடியோ கட்டி படுதல, அது மாதிரி கட்டிட்டு போட்டா ரேடியோ போட்டா பாடும் எல்லா இடத்துக்கும் கேக்குறதுக்காக அப்படி. ஆமா ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பெரிய பெரிய அந்த கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க ஒளிபெருக்கி மாதிரி. இப்போ வந்து எல்லாம் சின்னது படுத்திட்டாங்க. அது பழைய காலத்துக்கு அப்படியே இருக்கு, அதனால சவுண்ட் வரும். ஆமா ஆமா. அது எங்க பையன் வந்தா போடுவான், எங்க பையன் வரலன்னா அப்படியே இருக்கும். எங்களுக்கான தெரியாது. அது அவுத்து வச்சாதான் அப்படியே வச்சுக்கிது. அதுதான் பார்த்தோம், எதுக்குடா இது இங்க வச்சிருக்காங்க, ஒருவேளை ஏதாவது அனிமல் வந்தாகுது, ஏதாவது விலங்குகள் எல்லாம் வந்துச்சுன்னா ஏதாவது சொல்றதுக்கா இருக்குமா அப்படின்னு நினைச்சாங்க. சரிங்கம்மா, சரி வரங்க, மேல போயிட்டு சாப்பாடு தான் ஒண்ணும் கிடைக்கலங்க நேற்று இருந்து. அப்புறம் ஒரு வீட்டுல கேட்ட உடம்பு சரியில்லை, கோழி வேணா இருக்கு எடுத்து போனாங்க. அது எல்லாம் அரைங்க உரையும் வச்சு சாப்பிட்டு வந்துட்டோம். சரிங்க, வரட்டுங்களா? சரி வரங்க. நம்ம சவுண்ட் கேக்குது இல்ல, மணியா நடமாட்டம் தண்ணி குடிச்சுப்போம். ஏறிட்டாருங்க. பலாப்பழத்தை பொறுசா சாப்பிட போறோம் பசியில. வேற என்ன பண்றது, ஒன்றும் கிடைக்கல. பலாப்பழம் கிடைச்சதே அமிர்தம் அப்படின்னு சொல்லலாம். டேஸ்ட் கொஞ்சம் இல்லை, நீங்களும் துரோகம் பண்றீங்களா?
சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. தண்ணியும் வந்து அடிவாரத்தில் கிடைக்குன்னு பார்த்தா கிடைக்கல. கிணத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. அதுவும் மேலே பாசம் பிடிச்சிருக்காமா. அப்புறம் வேறு வழி இல்லை, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி குடிக்கணும். வழி இந்த வழி தாங்க. இந்த வழியாக தான் வந்து நம்ம மேலூர் போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா நாங்கள் குடிக்கிற தண்ணின்னு சொன்னது இந்த தண்ணி தான். அதே மாதிரி தான் தண்ணி. சரி ஓகேங்க, இதுக்கு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடரும். ஒரு ஆள் வசரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்குது.